அவதூறுப்புகள் விஜய் ரசிகரும், பிரபல யூடியூபருமான தம்பி நெல்சன் அவர்களுக்கும், ராஜாபுரம் அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை. எல்லாரும் தெரிஞ்சது தான். ஏன்னா சமூக வலைத்தளம் மொத்தமா அதுதான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா தம்பி எல்லார் மேலயும் அவதூறு பரப்புறது போல, ராஜாபுரம் மேலயும் அவதூறு பரப்புனாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் தொடங்கி, அத நடத்தணும்னு சொன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம்னு தெரியும். அத உருவாக்கி பார்த்தவங்களுக்கு தான் அதில உள்ள வலியும் வேதனையும் தெரியும். அதேபோல அவரு மனைவியோடு சேர்ந்து அவரால முடிஞ்ச ஒரு தொழில செய்துட்டு இருக்காரு. எல்லா சான்றிதழும் வச்சு தான் செய்துட்டு இருக்காங்க. இவரு யூடியூப்ல இருந்துட்டு லைக், வியூஸ் இது வரதுக்காண்டி தம்பி அத அப்படி இப்படின்ட்டு 1008 குற்றம் சொல்லிட்டு இருந்தான். அவிய நியாயமான முறையில ஜிஎஸ்டிலாம் கட்டி எல்லா சான்றிதழும் வச்சு செய்துட்டு இருக்காவ. நீ ஒரு யூடியூப்ல இருந்து சும்மா இருந்துட்டு காணொளி பதிவிட்டு அத பார்த்துட்டு சும்மாவா இருப்பாவ? அதுபோல உன்ட்ட வீட்ல வந்து கேட்க தான் வரவ. அந்த காணொளி எல்லாரும் முழுசா பார்த்தா தெரியும். வீட்ல வந்து கேட்க வரவ, கேட்க நேரத்துல போய் அப்பாட்ட பேசாவ, அப்பவே காணொளி எடுக்காவ. காணொளி எடுக்கிறதுல போய் அப்பா கேட்கவனுக்கு என்னத்துக்கு காணொளி எடுக்கிறேன்னிட்டு. அப்போ இவ சொல்லவ, சரி நான் உங்க வீட்ல வந்து இப்படி செய்யுதுல்ல, பின்ன பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. ஏன்னா இவன் எப்படினாலுமே இன்னைக்கு அப்படிதான் இவன வழக்கு குடுத்துருப்பான். என் வீட்ல வந்து என்ன கொல்ல வந்தா அப்படிதான் இவன் குடுத்துருப்பான். ஏன்னா இவனுக்கு புத்தியே அப்படிதானே. இவன் அவதூறு பரப்பவன் எப்படியும் அத தான் செய்வான். அதனால அவிய அதெல்லாம் கரெக்ட்டா தான் செய்தாவ. முதல்ல எடுக்காவ, இப்படி காணொளி எடுக்காவ. அப்பா கேட்கறாரு, இதெல்லாம் ஏன்ட்டயா வந்து சொல்ற நீ? அப்போ ராஜபுரம் மனைவி அழகா தெளிவா சொல்லவ. இது உங்க பையன் இந்த மாரிலாம் செய்ய நீங்க தானே அப்பா உங்ககிட்ட தான் சொல்லணும். இப்ப நான் ஒரு தப்பு ஏதாவது ஒண்ணு செய்தா எங்க அப்பாட்ட சொல்லுவோம். இப்ப நான் திருமணம் ஆனனால என் கணவர்ட்ட சொல்லுவேன் அந்த மாரி. அப்படி பேசுற நேரத்துல தான் தம்பி வராரு. அவதூறு புகழ் தம்பி வராரு. வந்த உடனே வீட்ல இருந்து பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவனுக்கு இதே தான் பொழப்பு. எல்லார் மேலயும் இவன் அவதூறு பரப்பிட்டு தானே இருக்கான். அவன் பேசிட்டு இருக்கான். நீ என்னத்துக்கு இந்த மாரி பண்ண அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காவ. திடீர்னு அவரு என் வீடு, என் ஊரு அப்படின்னு கொஞ்சம் வீரப்பா பேசாரு. அண்ணன், தம்பி 2 பேரும் நிக்காவ. வீரப்பா பேசாரு. அப்போ ஒரு தொழில தொடங்கி கஷ்டப்பட்டவனுக்கு தான் அதோட வலியும், வேதனையும், கோவமும் தெரியும். நான் ராஜாபரணம் அருவா கத்தி அத கொண்டு போனத நான் எந்த விதத்திலும் நான் நியாயப்படுத்தவே இல்ல. சரி அத ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உடனே நீ வேணா என்ன வந்து திட்டியிருப்பாங்க. அது வேற நமக்கு ஒரு விஷயம் இல்ல. அப்ப பேசுற நேரத்தில தம்பி என் ஊரு, என் வீடுன்னு இது பேசுற நேரத்தில யாரா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கோவம் வரதான் செய்யும். புடிச்சு தள்ளி விட மாத்தி மாத்தி கை கலப்பு நடக்கு. உடனே தம்பி அதுக்குள்ள ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாவ. இங்க பிரச்சனை பெருசாயாச்சு. இதுதான் இன்னைக்குள்ள நடந்தது. நியாயத்த கேட்க போனது. இவிய அவன்ட்ட சண்டை போடணும்னு தான் போனோம்னு சொன்னா, முதல்ல அத காணொளி எடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. அத ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே நீங்க கேட்பியா அவன் அருவாள சண்டை போடலன்னு சொன்னா, அவன் என்னத்துக்கு அருவா கொண்டு போனான்னு. நான் அதான் சொல்லுவேன். அவர் அருவா கொண்டு போனான்னு நியாயப்படுத்தவே இல்ல. சரியா? அத காணொளி எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது அவிய அப்பாட்ட சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே இல்ல. உங்க பையன் இந்த மாரிலாம் செய்யான்னு அவிய அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காவ. இது மொத்தம் சமூக வலைத்தளம் எல்லாம் பரவி நடந்துட்டு எல்லாரும் ராஜாபுரம் தான் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ராஜாபுரம் குற்றம் சொல்லக்கூடிய எல்லாரும் அன்னைக்கு அவதூறு காணொளி பதிவிட்டாங்கள. அப்ப அன்னைக்கு யாராவது நீ இது தப்பு, நீ இந்த மாதிரி போடாத நீ யாராவது அதுல அவனுக்கு கருத்து சொல்லியிருப்பாங்களா? அன்னைக்கு அவன் செய்த அவதூறு காணொளிக்கு இவிய நீ செய்த தப்புன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு ராஜாபுரம் மேல குற்றம் சாட்டல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நியாயமா தானே பேசணும். சரி அவன் செய்தது தப்பு. ஒரு ஆள் இப்படி ஒரு தொழில் தொடங்கி நடத்திட்டு வருவேன். இந்த மாதிரி போட்டு தப்பு தம்பின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருந்து நீங்க பொதுத்தளத்துல நியாயவான் போல பரிசுத்தவான் போல கருத்து பதிவிடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை. அன்னைக்கு எல்லாரும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்துருந்து எல்லாரும் மொத்தம் ராஜாபுரனுக்கும் இதை குற்றம் சொன்னா அது எந்த விதத்துல ஒரு நியாயம்? இது 2 தனிப்பட்ட நபருக்குள்ள ஒரு பிரச்சனை. இது ஒரு தொழில் வச்சு நடத்திட்டு இருக்காவ. அத அவதூறு புகழ் தம்பி நெல்சன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காரு தப்பாட்டு. அப்ப 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அத இப்ப சமூக வலைதளம் மொத்தமா நாமக்கல் கட்சிக்கு பிரச்சனையாட்ட ஆக்கிட்டோம். இதுதான் இந்த கேடுகட்ட ஒரு சமூகமும், நம்ம மக்களும். அத தான் ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும். இதுல ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு விஜய் ரசிகர் என் தம்பி, சித்தப்பா பையன் ஒருத்தன் இந்த காணொளி ஒண்ணு அனுப்புனான். நான் அப்பதான் அத பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு அனுப்புனான். நான் அனுப்புனேன்னு சொன்னேன், "தம்பி நான் அத ஏற்கனவே பார்த்துட்டேன். நீ பாரு இது 2 தனிப்பட்ட நபருக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை. இதுதான் விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு இத நாமக்கல் கட்சிக்கும், இது அவனுக்குள்ள பிரச்சனையாட்டி இத மாத்துவா பாருன்னு" சொல்லி ஒரு 1/2 மணிக்கு ராவுல எனக்கு அனுப்புன என் தம்பியே முகநூல்ல பதிவு போட்டிருக்கான். நாமக்கல் கட்சிய தடை செய்யணும் அப்படி இப்படின்னு. இதுதான் இவகளுக்கு ஒரு ஒரு மனப்பக்குவம். இதுதான் இவளுக்கு நியாயம். இங்க யாரும் நடுநிலைவாதி எவனும் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் இருப்பாவ. இதுதான் அதனால மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். 2 தனிப்பட்ட நபருக்குள்ள ஒரு பிரச்சனைய, இவன இந்த மாரி இத ஆக்கணும் அப்படின்ட்டு. ராஜாபுரம் அருவா கொண்டு போனத நான் இப்பவும் சொல்ல நான் அத நியாயப்படுத்தல. அன்னைக்கு அவதூறு பரப்புனவன நீங்க தண்டிச்சிருந்தா, இன்னைக்கு ராஜாபுரம்ல நீங்க பேசல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து எல்லாரும் நியாயம் சொல்ல வரை தான் இதுல வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். தம்பி நெல்சன் அவர்கள் வந்து அவதூறு பரப்பத முதல்ல நிப்பாட்னா நல்லா இருக்கும். நீ நல்லா படிச்சிருக்கான்னு சொல்லவ, வக்கீல்னு வேற சொல்லவ. ஏதாவது உனக்கு வேற ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலைகள் செய்து பிழைக்கலாம். இந்த மாரி அவதூறு பரப்பி தான் உனக்கு பிழைக்கணும்னு என்ன ஒரு இதோ எனக்கு தெரியல.